Good afternoon to all. So today we are going to discuss about an important topic with respect to data protection. So data protection, recent current affairs very recently the Parliament withdraw the Data Protection Bill 2019. Okay, so 2019 la or bill pass பண்ணாங்க. அந்த particular bill என்ன ஆச்சு அப்படினு பாத்தீங்கன்னா with respect to joint parliamentary committee ஓட recommendationக்கு recommend பண்ணியிருந்தாங்க. By 2021 December என்ன பண்ணியிருந்தாங்கன்னா that joint parliamentary committee gave that report or they made some recommendation. பட் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல சில சேலஞ்சஸ் இருந்ததுனால என்டையர் பில்லையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா தட் இஸ் இப்போ போய்கிட்டு இருக்கக்கூடிய செஷன் இருக்கு இல்லையா, அதுல வித்ட்ரா பண்ணிட்டு தே argued for or they proposed for a new bill. ஸோ அப்போ இட் இஸ் அன் லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூ. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 இயர்ஸாவே என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிபேட்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக், particularly after Supreme Court's verdict, right to privacy, in Puttaswamy case. Okay, so அதுக்கப்புறம் they form a committee ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் that committee gave one recommendation. ஸோ அந்த கமிட்டி பேசிஸ் ரெக்கமெண்டேஷனை தான் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லா வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போச்சு. ஸோ அதோட ரெக்கமெண்டேஷன், தென் அந்த ரெக்கமெண்டேஷன்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன மாதிரி ஃபார்ம்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதை தான் ஓவராலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தட் ஒன் இஸ் நத்திங் பட் வாட் இஸ் மென் பை டேட்டா ப்ரொடெக்ஷன் எவ்ரி ஒன் நோஸ். ஓகே, ஸோ இங்கே பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டேட்டா இஸ் கிளாசிஃபைடு. ஓகே, தே செட் இன் 2 forms. ஒன் இஸ் பர்சனல் டேட்டா அண்ட் another one is நான் பர்சனல் டேட்டா. ஸோ அது போக சம் அதர் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆர் தேர். ஸோ அதையும் நம்ம ஓவராலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் ஒய் and data protection is essential. So in this globalized era, as well as in the 4th generation of industrial revolution, what is the purpose of ensuring data protection of an individual? So other we have to discuss. Then how personal data protects currently in the Indian context. So India la eppadi data protection வந்து இப்போ at present maintain பண்ணிக்கிட்டு இருக்காங்க, how they are regulating those things அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அட்ரஸ் பண்ண போறோம். Then அதை ஃபாலோ பண்ணி what they said in the Data Protection Bill 2019. Okay, so Data Protection Bill 2019 என்ன இருந்தது, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி என்ன சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஏன் வித்ட்ரா பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான சில ரீசன்ஸையும் ஃப்ரம் த சைட் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு தென் ஹவு டு ஸ்ட்ரென்தன் தி டேட்டா ப்ரொடெக்ஷன். ஸோ இதை தான் ஓவராலாக நம்ம இன்னைக்கு அப்சர்வ் பண்ண போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ டேட்டா அப்படின்னு வரும்போது இட் இஸ் அன் இன்ஃபர்மேஷன், கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், வி ஆல் நோ தட். ஓகே, ஸோ அதில் மேஜராக எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா தே ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 types. ஸோ ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பர்சனல் டேட்டா, another one is with respect to non-personal data. So personal data are nothing but it consists of your character or your name, your surname, or your personal information like traits, attributes, and your identity of any individual. So on the individual oda basic personal information இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பர்சனல் டேட்டான்னு சொல்றாங்க. ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் யுவர் நேம், சர்நேம், ஹோம் அட்ரஸ், இமெயில் அட்ரஸ், ஐடென்டிஃபிகேஷன் கார்டு நம்பர், லொகேஷன் டேட்டா. ஏன்னா நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் இமெயில் ஐடி, இன்னைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, இன்க்ளூடிங் லொகேஷன் டேட்டா, தென் ஐபி அட்ரஸ். ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல தட் டேட்டா இஸ் கன்சிடர்ட் டு பி அன் பர்சனல் டேட்டா. இது ஒரு டைப் ஆஃப் டேட்டா. Then second type of data is nothing but a non-personal data. So non-personal data அப்படிங்கிறது இது ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு டேட்டா கலெக்ஷன் மெக்கானிசமா இருக்கும். ஓகே, தட் இஸ் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் யுவர் இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி. ஸோ உங்களோட இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியை தாண்டி கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பர்சனல் டேட்டான்னு சொல்லுவாங்க, விச் இஸ் நாட் கண்டெயின் எனி பர்சனலி ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன். ஸோ எந்த இன்ஃபர்மேஷனும் பர்சனலான இன்ஃபர்மேஷன் எதுவும் அதில் என்ன ஆயிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிருக்காது. So in sense nothing but no individual or living person can be identified by such a data. So ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை எடுக்க முடியுமான்னு கேட்டால் அந்த இன்ஃபர்மேஷனை எடுக்க முடியாது. ஸோ அந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் சச் அ டேட்டா கன்சிடர் டு பி நான் பர்சனல் டேட்டா. ஸோ அப்போ எது மூலமா கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் ஒரு ஃபுட் டெலிவரி சர்வீசஸ் பண்ணுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கலெக்ட் யுவர் நேம், ஏஜ், ஜெண்டர் இதெல்லாம் கலெக்ட் பண்ணலாம். பட் அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு உங்களோட பர்சனலா டார்கெட் பண்ண முடியுமானா முடியாது. ஒரு கலெக்டிவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா நகர்ல மேஜரா ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஃபுட் எது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களால கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிஃபர்டு இண்டஸ்ட்ரீஸை இனிஷியேட் பண்ணுவாங்க.
ஸோ அப்போ வாட் டைப் ஆஃப் ஃபுட் யூ ஆர் லைக்கிங் அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தம் டு ஸ்டார்ட் சம் நியூ ரெஸ்டாரண்ட்ஸ் ஆர் எனி திங். ஓகே, ஸோ அந்த ஒரு கண்டெக்ட்ல தான். தென் வாட் இஸ் த டிமாண்ட் ஃப்ரம் தி பர்டிகுலர் ஏரியா. ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவோ இல்லை ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன்லயோ இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுக்கிட்டு, ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னா அங்க சில இனிஷியேட்டிவ்ஸ் அவங்களால கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ அப்போ அந்த இது எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி டெவலப்மெண்ட். ஸோ அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்றதுல தேர் இஸ் நோ எனி இஷ்யூஸ். ஸோ அதைத்தான் நான் பர்சனல் டேட்டான்னு சொல்லுவாங்க. பட் சம் ஃபார்ம் ஆஃப் நான் பர்சனல் டேட்டாஸ் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி ஆன் have to focus on that. Okay, so அது எது மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆஃப் அ கம்யூனிட்டி. ஸோ ஒரு கம்யூனிட்டியா ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டிஸோட ஹெல்த் ஸ்டேட்டஸோ இல்லை எனிதிங் ரெலவெண்ட் வித் நேஷனல் செக்யூரிட்டியோ இல்லை ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்டோ அந்த மாதிரி விஷயங்களையே நீங்க கலெக்ட் பண்றீங்க. ஆனால் அது நான் பர்சனல் டேட்டா தான். பட் சச் அ டேட்டா இஸ் கன்சிடர்ட் டு பி அன் த்ரெட். ஸோ அது சீம்ஸ் டு பி அன் வயலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிற கண்டெக்ட்ல தான் சொல்றாங்க. ஸோ நாட் all non-personal data are considered to be uncommodity or not dangerous அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா விச் ஷுட் நாட் டிஸ்டர்ப் தி பர்சனல் ரைட்ஸ் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு அப்சர்வேஷன்ஸ் த்ரூ ஃப்ரம் தட். ஓகே, ஸோ ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பர்சனல் டேட்டா இட் சென்ஸ் நத்திங் பட் த்ரூ பை தட் டேட்டா they can able to identify who you are. But in some form of non-personal data, they cannot able to identify particularly. Okay, but ஒரு கம்யூனிட்டியா உங்களை என்ன பண்ண முடியும்னா டார்கெட் பண்ண முடியும் அந்த ஒரு விஷயத்தை வச்சு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டை வச்சு தே கேன் ஏபிள் டு மேனேஜ் டிராஃபிக் மெயின்டெனன்ஸ். ஸோ அந்த மாதிரி கன்சர்ன்ஸ் தான். ஓகே, ஸோ அது தாண்டி சில டேட்டாஸை வந்து என்ன பண்றாங்கன்னா டேட்டா செட்ஸாக கொண்டு வராங்க. ஒன் இஸ் பப்ளிக் நான் பர்சனல் டேட்டா. ஓகே, ஸோ பப்ளிக் இங்க பப்ளிக் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் எ டேட்டா கலெக்டட் பை கவர்மெண்ட் and its agencies. So ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் டேட்டா கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா அது பப்ளிக் நான் பர்சனல் டேட்டா சச் அஸ் சென்சஸ் டேட்டா கலெக்டட் பை முனிசிபல் கார்பரேஷன் ஆன் தி டோட்டல் டாக்ஸ். இதெல்லாம் ஃபார் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எதுக்கான யூஸ் பண்றதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் த பப்ளிக் யூசேஜ் தான். ஓகே, ஸோ பப்ளிக் நான் பர்சனல் டேட்டா இஸ் நத்திங் பட் எனி டேட்டாஸ் கலெக்டட் பை தி கவர்மெண்ட் அண்ட் இட்ஸ் ஏஜென்சிஸ். ஸோ சென்சஸோ இல்லை டேட்டா கலெக்ட் பை டாக்ஸ் ப்ரொபோசல்ஸோ இல்லை பில்லோ அந்த மாதிரி டேட்டாஸை கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் நேஷன் டெவலப்மெண்ட் அது ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிளானிங் ஒரு பாலிசி மேக்கிங் ப்ராசஸ்ல அவங்களுக்கு அந்த டேட்டா தேவைப்படுது அதனால கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் கன்சிடர் டு பி அன் பப்ளிக் நான் பர்சனல் டேட்டா. தென் அனதர் ஒன் இஸ் கம்யூனிட்டி நான் பர்சனல் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் கம்யூனிட்டி நான் பர்சனல் டேட்டாங்கிறது இங்கே கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, எனி பிரைவேட் பிளேயர்ஸ் or data fiduciaries in சொல்லுவாங்க. So any data identifiers about a set of people who either the same geographic location, religion, job or other common social interest will form the community non-personal data. So இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் இட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி பிஸ்னஸ் என்டிட்டிஸ். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க சொல்ற மாதிரி ஒரு ரைடிங் ஆப் இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல மட்டும் அந்த ரைடிங் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆவாங்க இல்லையா. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஏரியால என்ன பண்ணுவாங்கன்னா அதிகப்படியான காரை வந்து அந்த இடத்துல பூல் பண்ணுவாங்க. அப்படி இல்லை ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 to 6 o'clock வந்து 6 to 7 ஆஃபீஸ் விடுற டைம்னு வச்சுக்கோங்க, லீவ் தட் இஸ் தே லெஃப்ட் ஃப்ரம் தி ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் பீரியட்ல என்ன தேவைப்படுது அப்படின்னா அதிகப்படியான வெஹிக்கிள்ஸ் தேவைப்படுது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அதிகப்படியான கார் அங்கே பூல் பண்ணுவாங்க, இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அந்த இடத்துல பூல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு டேட்டா வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ இந்த டைம் பீரியட்ல அதிகமான டிராஃபிக் இந்த பர்டிகுலர் ஏரியால மட்டும் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம என்ன பண்ணணும்னா டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி சென்சிட்டிவா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. தென் அது எலக்ட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் அதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த இடத்துல வந்து அதிகப்படியான யூசேஜ் இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அதிகப்படியான சப்ளைவை என்ஷூர் பண்ணுவாங்க, இல்லை ஷார்டேஜ் இருக்கிற பட்சத்தில் அதை ஓவர் கம் பண்றதுக்கான ஒரு ஃபேக்டரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாட் ஆல் டேட்டாஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி பர்சனல். நான் டைம் அண்ட் அகைன் சொல்றேன், சில டேட்டாஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் தி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அஸ் வெல் ஃபார் தி நேஷனல் டெவலப்மெண்ட் and some form of private non-personal data. So it is nothing but unprocessed data. Processed data in sense some form of institutions whose ultimate work is nothing but to segregate your data. ஸோ செக்ரிகேட் யுவர் டேட்டாஸ் இன் சென்ஸ் நத்திங் பட் அவங்களோட ஒர்க்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு இன்ஃபர்மேஷனா சம் கம்பெனிஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒன்று
private non-personal data னு சொல்லுவாங்க. பட் அது இண்டிவிஜுவலா இருக்காது. non-personal data நீங்க மென்ஷன் பண்ணும்போது it does not show your identity. ஸோ ஓகே, இங்க இருக்கக்கூடிய இந்த non-personal dataங்கிறது இந்த இடத்துல எங்கேயுமே உங்களோட ஐடென்டிட்டி வந்து எக்ஸ்போஸ் ஆகாது. பட் இதுல கலெக்ட் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸை வச்சு என்ன பண்றாங்கன்னா டிஃபரன்ஷியேட்டட். ஸோ அப்போ ஒன்னு பர்சனல் டேட்டா, ஒன்று நான் பர்சனல் டேட்டா. நான் பர்சனல் டேட்டால மொத்தம் 3 டைப் ஆஃப் பிரிக்கிறாங்க: பப்ளிக், கம்யூனிட்டி அண்ட் பிரைவேட். ஸோ இந்த நான் பர்சனல் டேட்டாவை பொறுத்தளவுக்கு டேட்டா பிரீச் ஆர் பிரைவசி வயலேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டா டு சம் எக்ஸ்டென்ட் இட் இஸ் நாட் பாசிபிள். அண்ட் அட் த சேம் டைம் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் வெரி எசென்ஷியல் ஃபார் தி டெவலப்மெண்ட். ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இந்த டேட்டா கலெக்ஷனை நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். ஓகே, ஸோ இதை கண்டெக்ஸ்டா வச்சுக்கிட்டு தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரொடெக்ஷன் பாலிசி மேக்கிங்கே பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கண்டெக்ஸ்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஏன்னா இந்த லீடு வந்து பின்னாடி நமக்கு ஒரு இடத்துல வே ஃபார்வர்டாகவும் பின்னாடி ஒரு இடத்துல சேலஞ்சாகவும் வரும் இந்த பிரைவேட் அண்ட் நான் பிரைவேட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, ஸோ அடுத்து போகும். ஸோ ஒய் தேர் இஸ் அ நீட் ஃபார் டேட்டா ப்ரொடெக்ஷன். ஸோ டேட்டா ப்ரொடெக்ஷன்ங்கிற ஒரு விஷயம் எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆல் நோ தட் வி ஆர் இன் தி 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஓகே, ஸோ 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் சென்ஸ் there is an information era. Then after the pandemic situation, we all know that how we are utilizing the internet. So internet usage அப்படின்னு வரும்போது in every terms the data is collected in some form. So அது போக பார்த்தீங்கன்னா datas are tackled by multi intermediaries, in sense nothing but some social medias like Twitter, Facebook. So இது எல்லாத்துலயுமே நம்ம டேட்டாஸ் என்ன பண்றோம், ஷேர் பண்றோம். அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு டேட்டா ப்ரோலிஃபரேஷன் டைம் பீரியட். ஓகே, ஸோ டேட்டாஸ் மல்டிபிள் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் கலெக்டட் இன் டே பை டே, எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் ஒரு டேட்டா கலெக்ட் ஆகிக்கிட்டு இருக்குங்கிற பட்சத்துல அண்ட் அட் த சேம் டைம் ஈச் அண்ட் எவ்ரி டேட்டாஸ் ஆர் குளோபலி லிங்க்டு. ஸோ ஒரு பர்டிகுலர் எம்என்சி கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த எம்என்சி கம்பெனி இங்க மட்டும் ஃபங்க்ஷன் ஆகிறது கிடையாது, அவங்களோட ஆரிஜின் பாயிண்ட் வேற எங்கேயாச்சும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இட் இஸ் டீப்லி கனெக்டட் அண்ட் இட் இஸ் ப்ராலிஃபரேட்டிங் லைக் எனிதிங். இன் சென்ஸ் அது இட் இஸ் கெட்டிங் இன்க்ரீசிங். ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல இட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் சாவரின் ஸ்டேட்ஸ் லைக் இந்தியா மாதிரியோ இல்லை அதர் கண்ட்ரிஸ் மாதிரியோ அந்த டேட்டாவை ரெகுலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரியோட சாவர்னிட்டி என்ஷூர் பண்றதுக்கு முக்கியம். தென் ஒன்லி தே கேன் ஏபிள் டு கவர்ன் தேர் நேஷன். ஸோ அதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங் டேட்டா இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் நத்திங் பட் த மெக்கானிசம்ஸ். இன் சென்ஸ் இந்த டைம் பீரியட்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாருங்க. ஸோ இந்த டைம்ல இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, இட் இஸ் ஆன் சுச்சுவேஷன். ஓகே, ஸோ சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கு. வி ஆர் இன் தி 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். கோவிட்க்கு அப்புறம் நமக்கே தெரியும் இன்டர்நெட்டை எவ்வளவு தூரம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். தென் அதர் தென் தட் குளோபலைசேஷன் ரொம்ப ரேபிடா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அப்படியே ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி, அதுவும் ஒரு பர்சனல் டேட்டா ஷேர் ஆகுங்கிற பட்சத்துல கண்டிப்பா இட் இஸ் அன் நேஷனல் த்ரெட். ஸோ அப்போ அதை ஓவர் கம் பண்ண வேண்டிய ஒரு அஸ்பெக்ட்ல இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் அனதர் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சம் ஃபார்ம் ஆஃப் அன்ரெகுலேட்டட் அண்ட் ஆர்பிட்டரி யூஸ். இன்சென்ஸ் நீங்க முறைப்படுத்தாமையோ இல்லை ரெகுலேட் பண்ணாமையோ யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய பர்சனல் டேட்டா எதை வயலேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பிரைவசியை வயலேட் பண்ணும் ஆர் சம் ஃபார்ம் ஆஃப் அட்டானமி ஆஃப் இண்டிவிஜுவலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ இதுதான் எதுல என்ஷூர் பண்ணதுன்னா அண்டர் தி லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஆஃப் புட்டுசுவாமி கேஸ் இன் சுப்ரீம் கோர்ட், தட் இஸ் ரைட் டு பிரைவசி இஸ் அன் ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ எனி டேட்டா பிரைவசி வயலேஷன் or any violation with respect to individual's personal data is considered to be a violation of fundamental rights under Article 21. Okay, so அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல so regulating the data is a national duty. Okay, so அப்ப அந்த இடத்துல it is violating the privacy அப்படிங்கிற ஒரு context, then it is a sovereign threat. So இந்த ஒரு கண்டிஷன்லயும் data protection is must. Then if data protection is not handled properly, then it will lead to one fraudulent activities, hacking, phishing and identity theft. Okay, some form of transaction theft நடக்குது, some form of data theft நடக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ த்ரெட். ஸோ அதுக்கு டேட்டா ப்ரொடெக்ஷன் தேவை. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் டேட்டா ப்ரொடெக்ஷன் லீட் டு ஒன் டேட்டா பிரீச்சஸ் லீட் டு ஒன் சைபர் அட்டாக்ஸ். ஸோ நம்ம ரீசெண்டாக பார்க்குறோம் இல்லையா, சம் கண்ட்ரீஸ் கேரி ஆன் சைபர் அட்டாக் அகேன்ஸ்ட் அனதர் கண்ட்ரி. Some individual institutions like terrorism groups, they go with some hacking in the computer government organization.
ஸோ நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதுதான் விஷயங்கள், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ சைபர் அட்டாக் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஃபார் தி கவர்மெண்ட். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல டேட்டா ப்ரொடெக்ஷனை நீங்க ஹோல்டு பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கிரியேட் ஆன் அகெயின் அ த்ரெட். ஓகே, தென் டேட்டா லோக்கலைசேஷன். ஸோ டேட்டா லோக்கலைசேஷன் இன் சென்ஸ் நத்திங் பட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்என்சி கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு எம்என்சி கம்பெனிஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் லைக் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் விசா. ஸோ விசா இஸ் ஆன் இன்டர்மீடியரி. ஓகே, ஸோ விசா கார்டு, மாஸ்டர் கார்டுலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே டன் அன் n நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் டெய்லி. ஓகே சார், தேர் டூயிங். ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இந்த கம்பெனியோட ஆரிஜின் பாயிண்ட் யூஎஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை அவங்க என்ன பண்றாங்க, எவ்ரிடே இங்கே டிரான்சாக்ஷன் பர்பஸை இங்கே ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போகும்போது டெஃபினெட்லி இங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனதர் கண்ட்ரிக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம் டு அக்சஸ் அவர் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காண்டி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கோ வித் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேட்டா லோக்கலைசேஷன். அதுதான் RBI 2018 ஒரு கைட்லைன்ஸா கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் எனி பிசினஸ் டிரான்சாக்ஷன் ஆர் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் ஷுட் நாட் take our personal information to another country in the name of data localization process அப்படிங்கிறது ஒண்ணு. ஸோ அது மூலமா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டேட்டா லோக்கலைசேஷன் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேட்டா காலனைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வரும். வாட் இஸ் meant by டேட்டா காலனைசேஷன் அப்படின்னு வரும்போது ஸோ இங்க இருந்து போகக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், அதுவும் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு போகும்போது த்ரூ பை யூசிங் ஆன் பிக் டேட்டா அனாலிசிஸ் ஆர் மெஷின் லேர்னிங், பிக் கார்பரேட்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பையிங் பிஹேவியரை சேஞ்ச் பண்ண முடியும். பையிங் பிஹேவியரை சேஞ்ச் பண்றதுங்கிறது இட்ஸ் நத்திங் பட், நீங்களே பார்த்தா தெரியும், ஒரு பர்டிகுலர் வெப்சைட்ல நீங்க ஒரு விஷயத்த ப்ரௌஸ் பண்ணிருப்பீங்க, அதே விஷயமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் என்ன பண்ணும்னா சம்மன் வேர் உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம வெப்சைட்லயோ இல்லை யூடியூப்லயோ சர்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் அடுத்த ஒரு வெப்சைட்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் அண்ட் அகெயின் அது உங்களை ரீட்ரேட் பண்ணும்போது உங்களோட பையிங் பிஹேவியரோ இல்லை சென்டிமெண்ட்டோ என்ன பண்ணும்னா சேஞ்ச் பண்ணும். அப்போ பையிங் பிஹேவியரையோ இல்லை சென்டிமெண்ட்டையோ நாட் யுவர் ஓன் இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் இல்லாம ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா அதை எதை கிரியேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா காலனைசேஷன் தான். ஓகே, இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் காலனைசேஷன், நியோ காலனைசேஷனோட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இது பண்ணுது. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் சைபர் அட்டாக் இட் வில் லீட் டு ஒன் sovereignty ஆஃப் அ நேஷன் or disturb the sovereignty of a nation. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் எதை நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லுங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு எசென்சியலான்னு கேட்டால் 100% இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் இஸ் ஈவன் அன்அவாய்டபிள். ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல வாட் இஸ் அவர் ப்ராசஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறதா இருந்தா அதுக்கு முன்னாடி கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் டேட்டா ப்ரொடெக்ஷன் என்னவா இருக்கணுங்கிறத பார்த்தாங்க. ஓகே, ஸோ ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷன்ல எதெல்லாம் என்ஷூர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ஷியலிட்டி. இன்சென்ஸ் நத்திங் பட் தட் கன்சர்ன் பர்சன் ஷுட் ஹாவ் சர்டன் கான்ஃபிடென்ஷியல். இன்சென்ஸ் நம்பகத்தன்மை இருக்கணும், அதே மாதிரி இன்டெகிரிட்டி நேர்மை இருக்கணும். கலெக்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் அவங்க ஸ்டோர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலையபிளா ப்ரிசைஸா அதை எங்கேயும் ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு இன்டெகிரிட்டியா இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் இன்கேஸ் அவைலபிலிட்டியா இருக்கணும், அது தேவைப்படுற பட்சத்துல அதை இமீடியட்டா கொடுக்கறதுக்கான ரெஸ்பான்சிபிளாகவும் அவங்க இருக்கணும். ஸோ இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வே ஃபார்வர்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். இன்சென்ஸ் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் நாளைக்கே நம்ம ஒன்று ப்ரொஃபோன் பண்றோம் இல்ல பாஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த 3 பில்லரையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். ஒன் இஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அனதர் ஒன் இஸ் இன்டெகிரிட்டி அண்ட் அவைலபிலிட்டி. ஸோ டேட்டா ப்ரொடெக்ஷன்ல இது மூணுமே ரொம்ப முக்கியமான ஒண்ணு நம்பகத்தன்மையா இன்சென்ஸ் ரொம்ப செக்யூர்டா இருக்கணும். இன்னொன்னு கலெக்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சி என்னவா இருக்கணும்னா நம்பகத்தன்மையோட வித் எந்த விதமான டேட்டா பிரீச்சும் பண்ணாத கூடிய பர்சனா இருக்கணும். தென் அவைலபிலிட்டி, எனி டைம் அந்த நான் பர்சனல் டேட்டாஸ்ங்கிறது எல்லாருக்கும் டெமோக்ராட்டிக்கா போய் சேரக்கூடிய ஒண்ணா இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல தான் அது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஃபுல்ஃபில்டு டேட்டா ப்ரொடெக்ஷன் லான் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதை இட் இஸ் ஆன் டைம் டு என்ஷூர். ஸோ இது எதுக்காக சொல்றேன் இந்த பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியா வே ஃபார்வர்ட் இருக்கு இல்லையா, அந்த வே ஃபார்வர்ட்ல நீங்க எதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் உங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ இன் தட் பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ இது ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கணும். தென் இப்போ எப்படி நம்ம மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டேட்டா ப்ரொடெக்ஷனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரொடெக்ட் பண்றது எந்த மாதிரி இதுல வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ரூல்ஸ் 2001 அண்டர் ஐடி ஆக்ட் 2000. ஸோ ஐடி ஆக்ட் 2000ங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000.
ஸோ அந்த டைம் பீரியட்ல பாஸ் பண்ணது. அதுல வி பிரிங் சம் சேஞ்சஸ் இன் த டைம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் 2011. இதுல தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற கம்பெனிஸோ இல்ல இப்ப இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸோ அவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் இல்ல டேட்டா ஃபிடியூசரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஏஜென்சிஸை நம்ம ரெகுலேட் பண்ணிக்கிட்டோம். பட் இதுல இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நாட் சீம்ஸ் டு பி காம்ப்ரிஹென்சிவ். காம்ப்ரிஹென்சிவ்னா இட் இஸ் நாட் bring entire person into this particular act. So ஏன்னா டெவலப் நியூ டைப் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸோ இல்லை நியூ டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸோ என்ன ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிக்கிட்டே போகுது. அது எதையும் நம்மளால என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவா கொண்டு வர முடியல. இந்த ஆக்ட் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ராக்மெண்டடா இருக்கு. Okay, then apart from that, the sensitive of personal data ன்னு சொல்லுவோம் இல்லையா, that is the definition of sensitive personal data. இதோட ரூல்ஸ் வந்து என்னவா இருக்குன்னா ரொம்ப நேரோவா இருக்கு. So it is easy for them to collect even personal data in the name of non-personal data. ஸோ பர்சனல் டேட்டாவை கூட நான் பர்சனல் டேட்டாக்குள்ள அவங்களால கலெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஐடி ரூல்ஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம we have to change. Then apart from that, some of the provisions can be overridden by contract. கான்ட்ராக்ட் இன் சென்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் அக்ரிமெண்ட் மூலமா என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கலெக்ட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி இண்டிவிஜுவல் ஆர் ஃப்ரம் தி ஆர்கனைசேஷன். பட் இந்த மீன் டைம் அந்த கான்ட்ராக்ட் பீரியட் க்ளோஸ் பண்ணோன்னு அந்த அந்த இன்ஃபர்மேஷனை அவங்க என்ன பண்றதுன்னா டெஸ்ட்ராய் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதே கிடையாது. Then apart from that, இப்போ இருக்கக்கூடிய இந்த ஐடி ரூல்ஸ் இருக்குல்ல, இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் தி கம்பெனிஸ் அண்ட் நாட் ஃபார் தி கவர்மெண்ட். ஸோ இப்போ கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான ரெகுலேஷனும் இல்லைன்னா அப்போ இது என்னவாயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைலன்ஸ் ஸ்டேட்டா மாறி. Surveillance state in sense nothing but state can able to monitor you or survey you. So normal person survey பண்ணி ஒன்றும் ஆக போறது இல்லை. பட் some politicians, some activists, social activists, civil society groups, some persons in the opposition parties, national leaders, இவங்களெல்லாம் என்ன பண்ண முடியும்னா சர்வே பண்ண முடியும் without any hesitation or without any approval. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ங்கிறது இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் தி கண்ட்ரிஸ் ஆர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியோட த்ரெட். ஓகே, தென் சேஞ்சஸ் எல்லாமே என்னவா இருக்குன்னா இன்க்ரிமெண்டலா இருக்கு, நாட் ஸ்ட்ரக்சரலா இல்லை. இன் சென்ஸ் டைம் அண்ட் அகைன் அப்பப்போ என்ன தேவையோ அதுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகே, தென் அபார்ட் ஃப்ரம் தட் மோஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் மூலமாவே உள்ள கொண்டு வந்துடுறாங்க, நாட் பை மீன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி அப்ரூவல். ஸோ பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் இல்லாம த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் மூலமாவே தே பிரிங் சம் சேஞ்சஸ் இன் தி ஐடி ரூல்ஸ். ஸோ இது என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் லேக் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் தி ரூலிங் கவர்மெண்ட். ஸோ எந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லாம அவங்க என்னால என்ன பண்ண முடியும்னா ஃப்ரீ ஹேண்டடா இந்த விஷயத்தை அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன்ஸ். தட் இஸ் அட் பிரசன்ட் சிச்சுவேஷன் திஸ் இஸ் த ப்ரொவிஷன் வாட் வி ஆர் கவர்ன்ட். ஸோ இப்போ இருக்கக்கூடிய டேட்டா ப்ரொடெக்ஷன்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் இதுதான். ஓகே, ஸோ இதோட அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி எவால்வ் ஆச்சு டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் 2019 ஒன்று. ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகுதுன்னா கமிட்டி 2017 தட் இஸ் சுப்ரீம் கோர்ட் செட் தட் இன் தி background that fundamental rights, that is right to privacy is and fundamental rights, and it ordered the government to form a data protection bill. டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஒன்று ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. ஸோ அதுக்காக போட்ட ஒரு கமிட்டி தான் ஜஸ்டிஸ் ஸ்ரீ கிருஷ்ணா பேனல் அப்படிங்கிறது. ஸோ ஜஸ்டிஸ் ஸ்ரீ கிருஷ்ணா பேனல் வாஸ் ஃபார்ம்ட் இன் த இயர் ஆஃப் 2017. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃப்ரேம் ஒர்க் ஆன் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில். ஸோ ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளா என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கமிட்டி 2018 யாருக்கு இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி. இந்த ரிப்போர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they give an idea about the draft proposal for data protection. ஸோ இந்த பில்லை என்ன பண்றாங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை வச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன் பில் இன் த இயர் ஆஃப் 2019. 2019 இந்த பில் என்ன பண்றாங்கன்னா லோக்சபால பாஸ் பண்றாங்க. பாஸ் பண்றதுங்கிறது ப்ரெசென்ட் பண்றாங்க. ப்ரெசென்ட் பண்ணி இது எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போகுது. ஓகே, ஸோ ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில என்ன பண்றாங்கன்னா இந்த பில்லை ஸ்டடி பண்றாங்க. அன்னைக்கு ஹெட்டடா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி லக்கி அப்படிங்கிற ஒருத்தவங்க. இன்னைக்கு நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அன்னைக்கு இருந்த பர்சன்ஸ் என்னவா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில இதை ஸ்டடி பண்றாங்க கிளாஸ் பை கிளாஸா பண்ணிட்டு கடைசியா என்ன பண்றாங்கன்னா இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி 2021 டிசம்பர்ல இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுது. இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி திருப்பி என்ன பண்றாங்கன்னா டிஸ்கஷன் போகுது. ஸோ அப்படி அந்த ரிப்போர்ட் சொல்றதுக்கு முன்னாடி டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்ல என்ன இருந்துச்சு, ஏன்னா இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா. ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தது என்ன, அதுக்கு முன்னாடி இந்த பில்லு எதெல்லாம் பேசுது அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பில் இந்த இம்பார்ட்டன்ஸ் பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பில் எதை ரெகுலேட் பண்ணுதுன்னா கலெக்டிங் ஆஃப் பர்சனல் டேட்டாஸ்.
Okay, the bill regulates personal data related to an individual and the processing, collection and storage of such data. இப்போ உடனே ஒரு டேட்டா கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த இண்டிவிஜுவலோட பர்சனல் டேட்டா, இந்த பர்சனல் டேட்டாவை என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒவ்வொரு டேட்டாஸ் தேவைப்படும். ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனுக்கு உங்களோட ஏஜ் தேவைப்படும், ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனுக்கு உங்களோட நேம் தேவைப்படலாம், ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனுக்கு உங்களோட செக்ஸ் தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராசஸிங் பண்ணுவாங்க. ப்ராசஸிங் பண்ணி அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸ்டோர் பண்ணி அந்த டேட்டாவை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கலெக்ட் சம் இன்ஃபர்மேஷன்ஸ். அது மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இன்னோவேஷனோ இல்ல சர்வீஸ் டெலிவரியோ அதை வச்சு பண்ணுவாங்க. ஸோ ஒரு ரெகுலேட் பண்றாங்க பர்சனல் டேட்டாஸை கலெக்ட் பண்றதுல. தென் இந்த பில்லு யாரை இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி ஐடி ரூல்ஸ் எதை மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணுச்சுன்னு சொன்னோம். பிரைவேட் கம்பெனிஸை மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணாங்க, கவர்மெண்ட் இன்க்ளூட் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு. பட் இங்க என்ன பண்றாங்கன்னா, the bill governs the processing of personal data by both government as well as companies. எங்க இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க? இன் இந்தியா. தென் அதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டா இல்ல. இட் கவர்ன்ஸ் ஃபாரின் கம்பெனிஸ் டு எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா when such a companies if it deal with the personal data of individual in India. So individual informations in India, if that particular data was collected even by the foreign companies நாலும், ஃபாரின் கம்பெனிஸ் அதை கலெக்ட் பண்ணாலும் அந்த இன்ஃபர்மேஷனும் எதுக்குள்ளதான் வரும்னா இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் உள்ளதான் வரும். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதுல எதை என்ஷூர் பண்றாங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் என்ஷூரிங் இண்டிவிஜுவல் ரைட்ஸ். தட் இஸ் நத்திங் பட் ரைட் டு பிரைவசி அஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரைட்ஸை என்ஷூர் பண்றாங்க. அப்போ இந்த டேட்டா என்ன, இந்த பில் எதை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா பிரின்சிபல் அப்படிங்கிறது நட் கன்சர்ன் தான், பர்சன் தான். ஓகே, ஸோ அவங்களோட ரைட்ஸ் என்ன பண்றாங்கன்னா என்ஷூர் பண்றாங்க. In sense nothing but before you are collecting any personal data from any person, ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கன்சர்ன் பர்சன் கிட்ட நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா கன்ஃபர்மேஷன் வாங்கி ஆகணும். ஓகே, தட் இஸ் நான் உங்க டேட்டாவை கலெக்ட் பண்றேன் வித் யுவர் நோன் நாலேஜ், உங்களோட விருப்பத்தோட தான் நான் இதை கலெக்ட் பண்றேன் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணிடணும்னா என்ஷூர் பண்ணி ஆகணும். ஸோ நீங்க ஏதாச்சும் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணும் போதே கேட்பாங்க அலோ யுவர் கான்டாக்ட்ஸ், போட்டோஸ், வீடியோஸ், இதெல்லாம் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா அலோவ் பண்ண சொல்லுவாங்க, நீங்க கிளிக் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் பட் தே ஆர் சீக்கிங் யுவர் கன்ஃபர்மேஷன் பிஃபோர் கலெக்டிங் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ பிஃபோர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா டு அதர் ஃபிடியூசரிஸ். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நீங்க கொண்டு போறதுக்கு முன்னாடி உங்களோட கன்சென்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எது சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்டிகுலர் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் சொல்லுது. ஓகே, ஸோ இது ஒரு ப்ரொவிஷன், இதுல என்ஷூர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ரொவிஷன். ஏன்னா இதெல்லாம் சேலஞ்சஸ் நம்ம சொன்னோம். The next thing is with respect to a bill seek any restriction on processing of individual data வானா yes. ஸோ ஏதாச்சும் நீங்க ப்ராசஸிங் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஓகே, இந்த டேட்டா ஃபிடிஷியரிஸ் அப்படிங்கிறது தே ஆர் நத்திங் பட் தே ஆர் அன் என்டிட்டி ஆர் இண்டிவிஜுவல். ஒரு என்டிட்டினா ஒரு ஆர்கனைசேஷன் இல்லாட்டி ஒரு இண்டிவிஜுவல். இவங்க என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா மீன்ஸ் அண்ட் பர்பஸ் ஆஃப் ப்ராசஸிங் பர்சனல் டேட்டா. ஸோ இவங்கெல்லாம் டேட்டா ப்ராசஸிங் சென்டர்ஸ். இந்த டேட்டா ப்ராசஸிங் சென்டர்ஸ் பிஃபோர் ப்ராசஸ் யுவர் டேட்டாஸ். ஓகே, ஸோ அந்த பர்பஸ் என்ன அப்படிங்கிறத தே ஹாவ் டு மென்ஷன். யார்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த அத்தாரிட்டி கிட்ட நான் என்ன பர்பஸ்க்கு இந்த டேட்டாவை கலெக்ட் பண்றேன் அப்படிங்கறது நீங்க சொல்லணும். தென் ஸ்டோரேஜ் லிமிடேஷன்ஸ், இந்த பர்டிகுலர் டேட் வரைக்கும் தான் இந்த டேட்டாவை நான் மெயின்டைன் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடுவேன் எரேஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற சம் டைம் பீரியட்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த டேட்டா ஃபிடிஷியரிஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கான பெர்மிஷன் அலோவ் பண்ணுவாங்க. தென் என்ன பர்பஸ் கிளியரா இருக்கணும், தென் இட் ஷுட் பி லாஃபுல். ஓகே, அப்போ இட் புட் ஆன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ப்ராசஸிங் கேட்டா டேட்டா ப்ராசஸிங் கேட்டா எஸ் இட் இஸ். தென் ஃபிடிஷியரிஸ்க்கு இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ங்கிறது இதுதான். ஓகே, நத்திங் பட் தே ஷுட் என்ஷூர் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஓகே, அண்ட் சச் அஸ் இம்ப்ளிமெண்டிங் செக்யூரிட்டி சேஃப்கார்ட்ஸ், இன்சென்ஸ் ஃபயர் வால், இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா கரெக்டா மெயின்டைன் பண்ணியாகும். அண்ட் இன் கேஸ் யுவர் டேட்டா இஸ் வயலேட்டட் மீன்ஸ், அப்படி வயலேட் ஆகிற பட்சத்துல தட் பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் ஷுட் என்ஷூர் ஆன் கிரிவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம். இன்சென்ஸ் ஏதாவது குறைகள் இருக்குங்கிற பட்சத்துல அதை சரி செய்யறதுக்கான கிரிவன்ஸ் ரெட்ரஸல் பாடி ஒன்று கிரியேட் பண்ணிடும். ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் certain fiduciaries in sense certain data processing organization should treated to be on significant data fiduciaries. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா they hold large number of data or volume of data processed under turnover of fiduciary. For example, ஒரு Facebook இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த Facebook பேஸ் பண்ணி ஒரு டேட்டா fiduciary இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. So in the big Facebook having millions and millions of personal informations, so they are treated to be on significant data fiduciaries. அப்ப இவங்க என்ன பண்ணி ஆகணும்னா they have to be more accountable to the government.
Okay, so அவங்க என்ன பண்ணி ஆகணும்னா they should be more sensitive and they should be more accountable and transparent in front of the government. That is, we are collected for this purpose and we will clear this data within this much days. ஏன்னா if that particular data is influenced means even they can able to change the election process. So election behavior-வே அவங்களால என்ன பண்ண முடியும், மாத்த முடியும். இந்த ஒரு அலிகேஷன் யார் வச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றச்சாட்டு யூஎஸ் ரஷ்யா மேல வச்சது எந்த எலெக்ஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பைடன் எலெக்ஷன்ல. அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் ஜெயிச்ச டைம் பீரியட்ல இதே பிரச்சனை தான் வந்தது. இன் சென்ஸ் நத்திங் பட் தே கேன் இன்ஃப்ளூயன்ஸ் தி எலக்டோரல் ப்ராசஸ். ஓகே, அப்போ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணி ஆகணும்னா இட் ஷுட் பி வெரி சென்சிட்டிவ். தட் சச் டேட்டாஸ் இன்க்ளூட் ஃபினான்ஷியல் டேட்டா, பயோமெட்ரிக் டேட்டா, கேஸ்ட், ரிலீஜியன், பொலிட்டிக்கல் பிலீஃப், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணி ஆகணும்னா தீஸ் ஆர் ஆல் கன்சிடர் டு பி பர்சனல் டேட்டா. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ரொம்ப கிளியரா சென்சிட்டிவா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது அனதர் ஆர்குமெண்ட் ஃப்ரம் த சைட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ இதை எதுல என்ஷூர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டேட்டா ப்ராசஸிங்ல என்ஷூர் பண்றாங்க. ஓகே, அடுத்து ரைட்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல். ரைட்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். தட் இஸ் நத்திங் பட் தே என்ஷூர் ஆன் ரைட்ஸ். என்ன கண்டெக்ஸ்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் கலெக்டிங் யுவர் டேட்டா தே ஆர் கெட்டிங் சம் கன்சென்ட். தென் இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு கரெக்ட் that particular data means that particular organization allow you to correct. Okay, then apart from that, in case if that want to be rejected or deleted, delete பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆப்பை நான் டெலீட் பண்ணோடனே அந்த ஆப்ல நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த ஆர்கனைசேஷன்ல டெலீட் ஆகுறதுங்கிறத உறுதி செய்யணும். ஓகே, ஸோ வித்ட்ரா பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல நான் ஒரு ஆப்ல இன்ஸ்டால் பண்றேன். அந்த ஆப்பை விட்டு நான் வெளியே போகும்போது அந்த ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ், என்ன பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா டெலீட் ஆயிருக்கணும். இதெல்லாம் உறுதி செய்யற பட்சத்துல தான் இந்த பில்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. தென் பர்சனல் ப்ராசஸிங் டேட்டாஸ் அப்படிங்கிறது இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கன்சர்ன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் இஸ் இம்பார்ட்டன்ட் பிஃபோர் டிஸ்க்ளோஸ் யுவர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷனை டிஸ்க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட கன்சென்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டு தி ஃபிடிஷியரிஸ். ஆனா சம்டைம்ஸ் என்ன ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பிரீச் செய்யப்படலாம். இன்சென்ஸ் இதை உடைக்கலாம், இல்ல இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா உங்களோட டேட்டாவை எடுக்க முடியும். எப்போ அப்படின்னா ஸ்டேட் கேட்கும் போது, by the state for providing benefits or some legal proceedings in case if such a person done any crime. ஸோ ஏதோ ஒரு குற்றம் செஞ்சிருக்காரு, அவரோட மொபைல் போனை வந்து நம்ம டீகோட் பண்ணணும் இல்ல பிரீச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. இல்ல இன்கேஸ் எனி மெடிக்கல் எமர்ஜென்சின்னு வரும்போது உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் பர்சனல் டேட்டாஸை அவங்க எடுக்கிறதுக்கான பெர்மிஷன் இருக்கு. ஓகே, அடுத்து சோஷியல் மீடியா இன்டர்மீடியரிஸ் அப்படின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் இவங்களெல்லாம் சொல்றோம்ல, இவங்களை தான் ஃபேஸ்புக் தட் இஸ் இன்டர்மீடியரிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இன்டர்மீடியரிஸ் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஆல்சோ ஷுட் என்ஷூர் தட் such informations will not go for any impact of electoral democracy or public order. ஸோ நம்ம இடையில பார்த்துருப்போம் இல்லையா, இன்டர்மீடியரி ரூல் 2021ல அவங்க நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. வெரி ரீசெண்டா இந்த சோஷியல் மீடியா இன்டர்மீடியட்ஸ் லைக் ட்விட்டர், இந்த ட்விட்டருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடந்த ப்ராப்ளம் இதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஷுட் என்ஷூர் தட் the public the data which collected, so இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் அஸ் அதை கலெக்ட் பண்றதை நீங்க எதுக்கு யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எலக்டோரல் பாலிடிக்ஸ்க்கோ இல்ல டு சேஞ்ச் தி பிஹேவியர் ஆஃப் தி எலெக்ஷன் ப்ராசஸோ இல்ல பப்ளிக் ஆர்டரை கொலாப்ஸ் பண்ற மாதிரியோ அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணணுங்கிறதுக்காண்டி இவங்களையும் அதுக்குள்ள என்ன பண்ணாங்கன்னா ரெகுலேட் பண்ற ப்ராசஸ்ல இன்க்ளூட் பண்ணாங்க. Okay, then apart from that, they create an institution that is authority in the name of Data Protection Authority. So this authority will regulate if there is any violation in the data protection process. So data protectionல ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு கம்பெனியோ இல்ல ஒரு என்டிட்டியோ அவங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள பனிஷ் பண்றதுக்கான பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னா டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு அத்தாரிட்டிக்கு இருக்கு. ஏன்னா அவங்களோட பர்பஸ் இதுதான். தட் இஸ் they take steps to protect interest of individuals, prevent misuse of personal data and ensure compliance with the bill. So இது மூணும் செய்யல அப்படிங்கிற பட்சத்துல they will punish you அப்படிங்கறத அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி கொடுத்த ஒரு பவர். இதுல யாரெல்லாம் எக்ஸம்ட் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் எக்ஸம்ட் ஆகலாம். எப்ப அப்படின்னா இன் கேஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட்டோ
இல்ல பப்ளிக் ஆர்டரோ இல்ல சாவர்னிட்டியோ இல்ல இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியாவோ இல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 19 கிளாஸ் 2 இருக்கும் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் தான் இது மோஸ்ட்லி. ஸோ இது வயலேட் ஆகும்போது கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் தோ இட் இஸ் அன் பர்சனல் டேட்டா, அது உங்களோட பர்சனல் டேட்டாவா இருந்தாலும் அதை பிரீச் பண்றதுக்கான எல்லா ரைட்ஸும் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அந்த ஒரு ப்ரொவிஷனை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டு தி ஃபிடிஷியரிஸ் ஆர் டு தி கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அடுத்து இப்போ இன்கேஸ் நீங்க ஒருவேளை உங்க டேட்டா ப்ரொடெக்ஷன் லாவை வயலேட் பண்ற பட்சத்துல அப்போ என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் பட் தே வில் பி பனிஷ்டு அப் டு 15 crore of rupees ஆர் 4% ஆஃப் தேர் annual turnover ஆஃப் த ஃபிடிஷியரி. எது ஹையரோ அதுதான். ஓகே, எது ஹையரோ அதை தான் சொல்றாங்க, மற்றதெல்லாம் லோயர்னு இருக்கும். எது ஹையரோ அந்த இதை பண்றாங்க. இன்கேஸ் இஃப் யூஆர் கண்டக்ட் அண்ட் டேட்டா ஆடிட்டோ இல்ல பனிஷ்மெண்ட் வித் ஃபைன் அப் டு 5 crore ஆர் 2% annual turnover ஆஃப் த ஃபிடிஷியரி விச் எவர் இஸ் கமிங். ஓகே, ஸோ ஃபிடிஷியரிக்கு ஃபைன் பண்றதுக்கான பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டிக்கு இருக்கு. எந்த மாதிரி சுச்சுவேஷன்லன்னா இஃப் பர்சனல் டேட்டா இஸ் கெட்டிங் வயலேட்டட். இதுதான் பில்லோட ப்ரொவிஷன்ஸ். இதுதான் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா என்ஷூர் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் எதோட மேட்ச் ஆகி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனோட ஜெனரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிடிபிஆர்னு. ஸோ அதோட என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா க்ளோஸ்லி ரெலவெண்ட் ஆகி வரும். ஸோ இந்த பில்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019 இந்த கன்சர்ன் பில் அப்படி இந்த பில் என்ன பண்றாங்கன்னா பார்லிமெண்ட்ல பாஸ் பண்றாங்க. இன்சென்ஸ் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ரீடிங்க்கு வைக்கிறாங்க. வச்சு அங்கிருந்து என்ன பண்றாங்கன்னா ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போகுது. ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி என்ன பண்றாங்கன்னா இதை ஸ்டடி பண்றாங்க. ஸ்டடி பண்ணிட்டு 2021 டிசம்பர்ல என்ன பண்றாங்கன்னா இது சப்மிட்டட் திஸ் ரிப்போர்ட் இன் தி பார்லிமெண்ட். இவங்க கொடுக்கக்கூடிய கீ ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு இவங்க கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ், நீங்க கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ்ல பர்சனல் நான் பர்சனல்னு சொல்றோம் இல்லையா, இதை கிளியரா நம்மளால என்ன பண்ண முடியும், டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஏன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்ல சம் நான் பர்சனல் டேட்டாஸும் இருக்கலாம், நான் பர்சனல் டேட்டாஸ்ல சம் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கலாம். அப்போ நீங்க கிளியரா டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தா அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ இந்த பில்ல சொல்லக்கூடிய இந்த பர்சனல் நான் பர்சனல் டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா கிளியர் கட்டா டிஃபைன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண முடியாதுன்னா இது டெக்னிக்கலி இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது அதுல சில லீகல் ப்ரொசீஜர் சேலஞ்சஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு, சம் வயலேஷன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ல இவங்க சொல்றாங்க. அப்போ என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சனல் கிடையாது, நான் பர்சனல் கிடையாது, எனி டேட்டா. ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் டேட்டா ஷுட் பி ப்ரொடெக்டட். ஸோ தட் இஸ் இன்க்ளூடிங் அண்ட் நான் பர்சனல் டேட்டா. ஸோ நான் பர்சனல் டேட்டாலையும் யூ ஷுட் பிரிங் சம் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டைரக்ட் தட் இஸ் டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டின்னு சொல்றோம் இல்லையா, இவங்களுக்கு என்ன பவர் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தே கேன் ஆல்சோ ஹாவ் த ரைட் டு ரெகுலேட் நான் பர்சனல் டேட்டா. ஸோ பர்சனல் டேட்டா மட்டும் கிடையாது, நான் பர்சனல் டேட்டாவையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது ரெகுலேட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு வேணும் அப்படின்னா டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டிக்கு இருக்கணும். ஸோ அதை இந்த பில்லு என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2021 ஒரு ரிப்போர்ட்ல இந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. தென் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா த ஸ்கோப் ஆஃப் ஹார்ம் அப்படிங்கிறது இன்சென்ஸ் ஒரு பர்சனுக்கு ஆகக்கூடிய அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் வயலேஷன்னால ஆகக்கூடிய பிரச்சனை. ஒருத்தர் ஒரு டேட்டாவை ஷேர் பண்றாரு, அந்த டேட்டா என்ன ஆகுதுன்னா பிரீச் ஆகுது, இன்சென்ஸ் டீகோட் பண்ணப்படுது. ஸோ டீகோட் பண்ணி அது பப்ளிக் ஸ்பேஸுக்கு வரப்போகுது. அதனால ஆகக்கூடிய அவருக்கு ஆகக்கூடிய கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா, அது என்னவா சொல்றாங்கன்னா இந்த டெஃபினேஷனா கொடுக்குறாங்க. இன்சென்ஸ் நத்திங் பட் இட் இன்க்ளூட்ஸ் பாடிலி ஆர் மென்டல் இன்ஜுரி, ஃபினான்ஷியல் லாஸ், டினையல் ஆஃப் சர்வீஸ் ஆர் பெனிஃபிட், ஐடென்டி தெஃப்ட், டிஸ்கிரிமினேஷன், அன்ரீசனபிள் சர்வைலன்ஸ். ஸோ இதெல்லாம் ஒருத்தருக்கு என்னத்தை உருவாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ம்னஸை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. பட் இந்த பர்டிகுலர் ஸ்கோப் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒய்டா இருக்கு. ஒய்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை லீகல் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வரும்போது there are certain complications. ஏன்னா டிஃபைன்டா இல்ல, கிளியரா இல்ல, இதுக்குள்ள நீங்க எதை வேணாலும் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ண முடியும். தென் சம் சைக்காலஜிக்கல் மேனிபுலேஷன்ஸ் எதை பண்ண முடியல அப்படின்னா இதுக்குள்ள நம்மளால கொண்டு ஃபிக்ஸ் பண்ணவும் முடியும். அப்போ இதெல்லாம் சரி செஞ்சுறதுனால மட்டும்தான் என்ன இன்ஷூர் பண்ண முடியும்னா அட்டானமி ஆஃப் த இண்டிவிஜுவலை என்ஷூர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. தட் இஸ் இஃப் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி இதோட ஸ்கோப்பை என்ன பண்ணணும்னா இன்னும் ஸ்ட்ரீம் லைன் பண்ணணும், இன்சென்ஸ் இன்னமும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இன்னும் கிளியரா அதை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் பில்லுல சொல்றாங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட்
இந்த பில்லுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஏஜென்சிஸ்க்கு சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம பார்த்தோம் சாவரினிட்டி ஆஃப் இந்தியா ஆர் ஃப்ரெண்ட்லி நேஷன் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ் இவங்களோட இருக்கும்போது இந்த ஸ்கோப் என்னவா இருக்குன்னா ரொம்ப ப்ராடரா இருக்கு. அது போக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் மெனி ப்ராசஸிங் ஆஃப் பர்சனல் டேட்டா. ஓகே, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நிறைய என்னவா கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they give more space for them. அப்போ மோர் ஸ்பேஸ் ஃபார் தம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் இந்த ஒரு எக்ஸம்ஷன் கிளாஸ் எதை கிரியேட் பண்ணுது அப்படின்னா நத்திங் பட் இட் கிரியேட் ஆன் ப்ரொவிஷன் மேபி மிஸ்யூஸ். ஸோ இது என்ன ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா ஒரு போலீஸ் ஸ்டேட்டாவோ இல்ல ஒரு சர்வைலன்ஸ் ஸ்டேட்டாவோ மாறுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த எக்ஸம்ஷன்ஸ் நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு சலுகைகள் அப்படிங்கிறது இது என்னவா இருக்குன்னா ரொம்ப ப்ராடரா இருக்கு. ஸோ அப்ப இது ஒரு பிரச்சனை, இதை நீங்க சரி செய்யணும். ஏன்னா நம்ம பில்லுல என்ன சொல்லிட்டோம்னா கவர்மெண்ட்டையும் இன்க்ளூடட்னு தான் சொல்லிட்டோம். அப்போ கவர்மெண்ட் வயலேட் பண்ணக்கூடிய டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு இல்ல டேட்டா பிரீச்சஸ்க்கு ஒரு ஸ்கோப் இருக்கான்னு கேட்டா அதுல ரொம்ப லிமிடெட் ஸ்கோப் தான் இருக்கு. அது போக ரைட் டு பி ஃபர்கட்டன். ரைட் டு பி ஃபர்கட்டன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒருத்தர் ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்மளோட பர்சனல் கன்சென்ட்டோட. ஓகே, நான் சொல்ற மாதிரி ஒரு ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றோம் அதோட தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அந்த ஆப்பை டெலிட் பண்ணிடுறோம். அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட பர்சனல் டேட்டா ரெஜிஸ்டர்டு வித் தட் பர்டிகுலர் ஆப் கம்பெனி ஆர் ஃபிடிஷியரி அது என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் வித்ட்ரான் பண்றதுக்கான ப்ரொவிஷனை என்ஷூர் பண்ணி தரணும். ரைட் டு பி ஃபர்கட்டன் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் எதுல இருக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட்டா ப்ரொடெக்ஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. Then apart from that, selection committee of data protection authority. So data protection authority ன்னு சொல்லக்கூடிய அந்த அத்தாரிட்டியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மெம்பர்ஸ் யாரா இருக்காங்கன்னா பார்த்தா அவங்க முழுக்க முழுக்க யாரா இருக்காங்கன்னா கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவா தான் இருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கும்போது அந்த கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவா இருக்குங்கிற பட்சத்துல தென் ஹவு தே ஆர் ஒர்க்கிங் வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர். அப்போ மோஸ்ட்லி அவங்களுக்கு யார் தேவையோ அவங்கள மட்டும் தான் அப்பாயிண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்போ இந்த இதில் என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டியில செலக்ட் பண்ணக்கூடிய அப்பாயின்மெண்ட் கமிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இப்போ யார் இருக்காங்கன்னா கேபினெட் செக்ரட்டரி, செக்ரட்டரி ஆஃப் லீகல் அஃபேர்ஸ், செக்ரட்டரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான். இவங்களோட யாரையும் சேர்த்துக்குங்கன்னு சொல்றாங்கன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை சேர்த்துக்குங்க. an independent expert from such fields such as data protection, information technology or cyber laws and a director of an IIT and IIM. ஏன்னா இவங்களாம் டெக்னிக்கல் அட்வைசஸ் கொடுப்பாங்க. ஸோ இவங்களையும் சேர்த்துக்கிட்டு மோர் டெமோக்ராட்டிக்கா அந்த இன்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணுங்க. அப்ப இன்னும் அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷன் என்ன ஆகும்னா இன்னும் இனிஷியேட் ஆக அதிகமாகறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் கண்டெக்ஸ்டுக்குள்ள கொண்டு வந்து ஸ்டடி பண்ணி கடைசியா வெரி ரீசென்ட்லி ஒரு 5 days பேக் என்ன சொல்லிட்டாங்கன்னா the government is going to withdraw this personal data protection bill 2019 from the parliament. And what they want to do அப்படின்னு பார்த்தீங்கன்னா they want to make a comprehensive legal framework which they want to include on online space, and they want to include some separate laws on data privacy and overall internet ecosystem, cyber security, telecom regulation, harnessing non-personal data to boost innovation in the country. Appo they also ensure on democracy in the or democracy of non-personal data. ஏன்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனி கிட்ட மட்டும் அது இருக்குங்கிற பட்சத்துல அது பெரிய நேஷன் டெவலப்மெண்ட்டை கிரியேட் பண்ணாது. பட் என்டையரா நீங்க கொடுக்கும்போது அது எல்லாருக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒன்னா இருக்கும். ஸோ டெலிகாம் ரெகுலேஷன், இன்டர்நெட் எக்கோசிஸ்டம், சைபர் செக்யூரிட்டி இது எல்லாத்தையும் ஓவராலா உள்ளடக்கிய ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷனை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் பில் என்ன பண்ணிட்டாங்கன்னா வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஏன் வித்ட்ரா பண்ணாங்கன்னா இதுதான் ரீசன்ஸ், நத்திங் பட் இது என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியரா டெஃபினேஷன்ஸ் அங்கே இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, கிளியர் டெஃபினேஷன்ஸ் இல்லை, செக்யூரிட்டி பீச்சஸ் எதுன்னு சொல்ல கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க கிளியரா ஒன்றும் இல்லை. அது போக இங்க என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there must be a conflict between the company and an individual. ஓகே, ஸோ அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் இஷ்யூஸ், தென் டேட்டா லோக்கலைசேஷன் இஷ்யூஸ் இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இன்னும் மோர் காம்ப்ரிஹென்சிவா இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் தே வாண்ட் டு மெயின்டைன் சம் ஃபைன் பேலன்ஸ் பிட்வீன் தி கவர்மெண்ட், இண்டிவிஜுவல் அண்ட் கம்பெனி. இது மூணு நீங்க என்ஷூர் பண்ணாம டேட்டா ப்ரொடெக்ஷன் பண்ணும்போது இட் இஸ் கிரியேட் அன் ப்ராப்ளம். ஓகே, ஸோ அப்போ இஷ்யூஸ் வித் டேட்டா லோக்கலைசேஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ நீங்க டேட்டா லோக்கலைசேஷன்ங்கிற ஒரு ப்ராசஸ் கொண்டு வர்ற பட்சத்துல அது யாரை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜர்லி இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேட்டாவை லோக்கலா ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு அவங்ககிட்ட என்ன இருக்காது, கெப்பாசிட்டி இருக்காது.
மோஸ்ட்லி அவங்க யாரை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு அது டேட்டா ப்ராசஸிங்க்கு இன்டர்நேஷனல் கம்பெனிஸை தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல நீங்க இந்த மாதிரி டேட்டா லோக்கலைசேஷன்ங்கிறது எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கொண்டு வரும்போது, பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஓகே ஃபைன், வெல் அண்ட் குட். எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நீங்க டேட்டா லோக்கலைசேஷன்ங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரங்கிற ஒரு பட்சத்துல கம்ப்ளைண்ட்ஸ் பர்டன் யார் மேல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் மேல வரும். அப்ப ஸ்டார்ட் அப்ஸ்னால என்ன பண்ண முடியாதுன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேரா ஃபங்க்ஷன் ஆக முடியாது. தென் இட் ரெக்வயர்ட் ஃபார் அன் ஹியூஜ் காஸ்ட் ஃபார் தம். அப்ப அந்த இடத்துல என்ன பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் யூஸ் டு பி அன் கம்ப்ளைண்ட் சென்சிட்டிவ் பை ஸ்டார்ட் அப்ஸ் பை தி கண்ட்ரி. ஓகே, ஸோ பில் என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் ஃபேவரபிளா இருக்கணும், வெரி கம்பெனிஸ்க்கும் ஃபேவரபிளா இருக்கணும். அட் த சேம் டைம் இண்டிவிஜுவலோட பர்சனல் லாவும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்ப சம் அன்கிரிட்டிக்கல் டேட்டா அப்படிங்கிற விஷயத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் அலோ சம் கிரிட்டிக்கல் பர்சனல் டேட்டாவை யூ ஷுட் ப்ராஹிபிட். அப்ப அதுக்கு என்ன தேவைன்னா கிளியர் டெஃபினேஷன்ஸ் தேவை. அதை வி ஹாவ் டு bring. And at the same time, Justice Krishnan Karleya, the person who drafted this particular data protection report, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா the form of data protection bill 2019 அது யாருக்கு அதிகமான ஸ்பேஸ் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா in favor of the government. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அதிகமான ஃபேவர் கொடுக்கறதுனால அவர் என்ன சொல்றாருன்னா ஓர்வெல்லியன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஓர்வெல்லியன் ஸ்டேட் இன் சென்ஸ் 1984 ஜார்ஜ் ஆர்வெல் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாருன்னா 1984 ஒரு புக் எழுதியிருப்பாரு. அந்த புக்ல 1884 ஆர் 1984 ஐம் நாட் ஷூர், 1884 தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஜார்ஜ் ஆர்வெல்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. அதுல பிக் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த பிக் பிரதர் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் சர்வைலன்ஸ் ஸ்டேட்டை தான் அவர் சொல்றாரு. ஸோ அதனாலதான் இந்த இடத்துல ஆர்வெல்லியன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாரு. 1884 தான். ஓகே, ஸோ ஜார்ஜ் ஆர்வெல்ங்கிற ஒரு பர்சன் எழுதியிருப்பாரு. ஸோ அந்த புக்ல என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்வைலன்ஸ் ஸ்டேட்டை பத்தி தான் பேசியிருப்பாங்க. இன்சென்ஸ் ஸ்டேட் எப்படி ஒரு இண்டிவிஜுவலை வந்து நீங்க எங்க மூவ் பண்ணாலும் உங்களை மானிட்டர் பண்ண முடியுமோ அந்த ஒரு ஸ்டேட்ல கொண்டு வந்து விட்டுரும் இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரசன்ட் பில் அப்ளை ஆச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அது இதுல வயலேஷன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. தென் அஃபெக்ட் டெக் கம்பெனிஸ். டெக் கம்பெனிஸ் ஏன் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா லோக்கலைசேஷன் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரெகுலேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இண்டஸ்ட்ரீஸ் விச் ஆர் ஃபங்க்ஷனிங் இன் இந்தியா. ஸோ இந்த பில்லு முழுக்க இந்த பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் எதோட க்ளோஸ்லி அது ரிசம்பிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பிய யூனியனோட அந்த ஜெனரலைஸ்டு டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்றோம் இல்லையா, ஸோ ரெகுலேஷன் சொல்றோம் இல்லையா, ஸோ இதோட தான் வரும், ஜிடிபிஆரோட தான் வரும். ஸோ இந்த ஜிடிபிஆருங்கிற இந்த யூரோப்பியன் பில் இருக்குல்ல, இந்த யூரோப்பியன் பில் யாருக்கு ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் இட் இஸ் வெரி மச் ஃபேவரபிள் ஃபார் தி இண்டிவிஜுவல். இண்டிவிஜுவலுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். பட் கம்பெனிஸ்க்கு என்னவா இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேவரபிளா இருக்காது. ஏன்னா இட் புட் டூ மச் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் கம்பெனிஸ். ஓகே, ஸோ இதுல கம்பெனிஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்றாங்க. இதே இது யூஎஸோட டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் எல்லாமே என்னவானா செல்ஃப் ரெகுலேஷனா இருக்கும். இன்சென்ஸ் நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, இன்கேஸ் எனி பிரீச்சஸ் வரும்போது மட்டும் நாங்கள் இன்வால்வ் ஆகும், மற்ற நேரம் நீங்களே செல்ஃப் ரெகுலேட் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ யூஎஸோட முழுக்க டேட்டா ப்ரொடெக்ஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா கவர்மெண்டோட சர்வைலன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இங்க இந்த பர்டிகுலர் பில்லோட டார்கெட் கம்பெனி, இங்க இந்த பர்டிகுலர் பில்லோட டார்கெட் கவர்மெண்ட். ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்தியால இந்த ஜிடிபிஆர் ரிசம்பிள்டா இருக்கிறனால கம்பெனிஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரகிள் ஆகுது. ஏன்னா இதே ப்ராசஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது யூஎஸ் என்ன பண்ண முடியாதுன்னா யூஎஸ் பேஸ்டு கம்பெனிஸ் தான் இந்தியாவில் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ இந்த யூஎஸ் பேஸ்டு கம்பெனிஸ் என்ன கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்க இம்போஸ் பண்ணும்போது எங்களால கவர்மெண்ட்ல தட் இஸ் இந்தியாவில் இந்த கம்பெனிஸை ரன் பண்றதுல சில பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அப்போ செல்ஃப் ரெகுலேட்டரிங் அப்ரோச்சை கொண்டு வாங்க, நீங்க கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு அப்ரோச்சா கொண்டு வர பட்சத்துல அது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த பில்ல தட் இஸ் டைல்யூட் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு சொல்றாங்கன்னா யூஎஸ் சைடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்றாங்க. தட் இஸ் ப்ரெஷர்னு சொல்றாங்க. தட் இஸ் த பிசினஸ் வேர் லாபிங் அகேன்ஸ்ட் தி பில், யூஎஸ் பிசினஸஸ். ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இப்ப இருக்கக்கூடிய பில்லு எது ரிசம்பிள்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப் யூனியன் ரிசம்பிள்டா இருக்கு. யூரோப் யூனியன் பில் எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் பிக் டேட் கம்பெனிஸ் அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஸோ அதே கண்டெக்ட்ல இந்த பில் இருக்கிறதுனால இங்கேயுமே அதே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பில்லை டைல்யூட் பண்ணிட்டு செல்ஃப் ரெகுலேட்டிங் அப்ரோச்சா ஒரு பில்லை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை we have to take it into consideration. இந்த அடுத்து கம்ப்ளீட் எக்ஸம்ஷன் ஆஃப் கவர்மெண்ட். கம்ப்ளீட் எக்ஸம்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் தான். ஓகே, ஏன்னா ப்ரொபோசிங் a regulatory model which exempts government from liability under these laws. ஸோ யூரோப்பியன் மாடல் நீங்க பண்றதுனால என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்ப்ளீட் எக்ஸம்ஷன் ஆகிருக்கிறதுனால அப்போ இது ஒரு சர்வைலன்ஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து விட்டுரும். அதுவும் we have to take it into consideration. Then social media என்ன சொல்றாங்கன்னா don't treat it as intermediaries.
ஜஸ்ட் வி ஆர் கண்டென்ட் பப்ளிஷர்ஸ், அந்த ஒரு ஸ்டேட்டஸ் கொடுங்கன்னு சொல்றாங்க. இன்டர்மீடியட்ஸ்க்கும் கண்டென்ட் பப்ளிஷருக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா, இன்டர்மீடியரிஸ் அப்படின்னு வரும்போது இன் கேஸ் ஆஃப் எனி ட்ரை அவுட் டியூ டு பர்டிகுலர் சோசியல் மீடியா வெப்சைட்ல ஒரு பர்டிகுலர் இஷ்யூ அங்க கிரியேட் ஆகுதுங்கிற பட்சத்துல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷாயின்கா ப்ரொட்டஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதுக்கெல்லாம் யாரை நம்ம சார்ஜ் பண்ணாங்கன்னா ட்விட்டரை சார்ஜ் பண்ணாங்க. ஏன்னா அந்த டேகை வந்து அவங்க அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இப்ப யார் அதுக்குள்ள ஒன் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டரா வந்துடுறாங்க அப்படின்னா, ட்விட்டரையுமே என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ நீயும் காரணம் அப்படிங்கிற மாதிரி. பட் கண்டென்ட் பப்ளிஷர்ல என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அவங்க ஒரு கண்டென்ட் பப்ளிஷர், ஸோ என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்கள லீகல் ப்ரொசீடிங்ஸ்குள்ள கொண்டு வர மாட்டாங்க. ஆனா இந்த பர்டிகுலர் பில்ல இவங்களை என்ன பண்றாங்கன்னா இன்டர்மீடியரியா ட்ரீட் பண்றாங்க, நாட் அஸ் அ கண்டென்ட் பப்ளிஷர். அப்ப இவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு கண்டென்ட் பப்ளிஷர் ஸ்டேட்டஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு ரீசன். ஸோ இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணதா சொல்றாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ரீசன்ஸ். ஸோ அப்ப என்னெல்லாம் பண்ணி இதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அப்படின்னா, நத்திங் பட் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு என்ஷூர் ரைட் டு பிரைவசி. Okay, so citizens first, it is an ultimate objective of the state to ensure fundamental rights. So in case if you are creating any data protection bill in the future, such a bill should ensure right to privacy. And there should be on main balance approach has to be maintained. In sense, நான் சொன்னேன் இல்லையா, இங்க இந்த triad இருக்கிற பிரச்சனை தான். That is, individually you have to take it into consideration, company you have to take it into consideration, and at the same time government also you have to take it into consideration. ஸோ இவங்க 3 பேத்துக்குள்ள ஒரு ஃபைன் பேலன்ஸ் நீங்க என்ஷூர் பண்ணாம இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லை அப்ரோச் பண்ணும்போது தேர் மஸ்ட் பி சம் லீகல் கான்ஃபிளிக்ட். ஸோ இந்த லீகல் கான்ஃபிளிக்டை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் என்ஷூர் அண்ட் பேலன்ஸ்ட் அப்ரோச். ஓகே, தென் சர்வைலன்ஸ் ரிஃபார்ம்னு சொல்லுவோம் இல்லையா. சர்வைலன்ஸ் ரிஃபார்ம் இஸ் நத்திங் பட் யூ ஆர் கிவிங் ஸ்பேஸ் ஃபார் தி கவர்மெண்ட் டு கெட் யுவர் பர்சனல் டேட்டா. ஸோ இதுல யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் சம் ஸ்டாண்டர்ட் secured surveillance protection mechanism. Some privacy safeguards has to be ensured against an individual. அது எதுல கிளியரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கல் ஆக்ட் அண்ட் டெலிகிராஃப் ஆக்ட்ல இருக்கு. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா, இனி வரக்கூடிய ஃபியூச்சர் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லுல இதை என்ஷூர் பண்ணி ஆகணும். ஓகே, அண்ட் யூ ஷுட் என்ஷூர் சம் லீகல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு சர்வைவ். ஸோ அது எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா பிரைவசி கோட் 2018 இருக்கு. அதையும் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். Then apart from that, non-personal data, so you should democratize it. In sense, allow பண்ணுங்க to the various companies and various startups. அப்பனா தான் அந்த non-personal data யூஸ் பண்ணி they can able to generate some economic development. So other you have to take it into consideration. Then next time if you are going to pass on bill, so in the bill என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, public consultation is very much important. So you have to engage more number of political parties, judicial opinion, civil society organization, IIT, IIM மாதிரி டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்களோட ஒப்பீனியனோட ஒரு பில்லை நீங்க ஃபார்ம் பண்ணும்போது இட் சீம்ஸ் டு பி மோர் டெமோக்ராட்டிக். ஓகே, தென் என்ஷூர் எந்த மாதிரி டைப், இது வந்து குளோபல் மாடல். ஓகே, ஸோ சவுத் ஆப்பிரிக்கா கிட்டத்தட்ட இந்த மாடல்ல தான் ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. ஆஸ்திரேலியா GDPR மாடல்ல தான் ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. ஸோ நியூசிலாந்து இந்த மாடல்ல தான் ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. ஸோ இட் கிவ்ஸ் நத்திங் பட் மோர் ப்ரொடெக்ஷன் ஃபார் தி இண்டிவிஜுவல். ஸோ இண்டிவிஜுவலோட ரைட்ஸ் தான் பிரதானமா வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் பில்ல ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அவங்க எல்லாருமே. ஸோ இந்த சேம் லைன் இந்தியாவும் எதை பேஸ் பண்ணி தான் வச்சுக்கணும்னா, இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் அதிகமான ஸ்பேஸ் எடுத்துக்கிறதுனா அது சர்வைலன்ஸ் ஸ்டேட்டா மாறிடும். ஒரு கம்பெனி அதிகமான இதை எடுத்துக்கிறது அப்படின்னா அது கிரானிக் கேபிட்டலிசமா மாறிடும். இவங்க 2 பேத்துக்கான டேட்டாவையும் கொடுக்கறது யாருன்னா இண்டிவிஜுவல் தான். அப்ப இண்டிவிஜுவலுக்கு தான் நீங்க ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் தட் இஸ் ரைட்ஸை நீங்க என்ஷூர் பண்ணி ஆகணும். அப்ப GDPR கூடிய ப்ரொவிஷன்ஸை நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லணும். தென் அந்த CIA ட்ரையாட்னு சொன்னேன் இல்லையா. ஓகே, ஸோ அதை யூ ஹாவ் டு என்ஷூர். ஸோ இதெல்லாம் என்ஷூர் பண்ணும்போது என்னன்னா, டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் இன்னுமே என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எஃபிஷியன்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ த்ரூ ஃப்ரம் தட் யூ கேன் ஏபிள் டு என்ஷூர் டேட்டா ப்ரொடெக்ஷன். ஸோ இதுதான் ஓவரால் டேட்டா ப்ரொடெக்ஷனை பார்த்தினா என்டையர் டீடைல்ஸ். ஸோ ஒன்று என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். இட் இஸ் அதில் பர்சனல் டேட்டா, நான் பர்சனல் டேட்டா பார்த்தோம். ஸோ இதுல ஏன் டேட்டா ப்ரொடெக்ஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ டேட்டா ப்ரொடெக்ஷன் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு அடுத்த விஷயங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லு என்ன கண்டெக்ஸ்ட்ல எப்படி ஃப்ரேம் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி என்ன சொல்லுச்சுன்னு பார்த்தோம். ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி சொன்னது போக
ஏன் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லை வந்து டைல்யூட் பண்ணாங்கன்னு பார்த்தா 2019ல. தென் இனி வரக்கூடிய டேட்டா ப்ரொடெக்ஷன்ல எதெல்லாம் நம்ம இன்கல்கேட் பண்ணணும், இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கண்டெக்ட்ல நீங்க அப்ரோச் பண்ணும்போது இந்த ஒரு கொஸ்டின் உங்களால என்ன பண்ண முடியும்னா ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இவ்வளவுதான் தேவைப்படும் ஓவராலா டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெலவெண்டா கொஸ்டின்ஸ்னு ஒன்று வரும்போது. ஓகே, ஸோ இது ஒரு காம்ப்ரிஹென்சிவான அப்ரோச். இந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணி யூ கேன் ஏபிள் டு ரைட் யுவர் ஆன்சர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மெயின்ஸ். ஓகே, ஸோ இதோட இந்த செஷனை நான் பர்டிகுலராக கன்க்ளூட் பண்றேன். ஸோ அடுத்து வரக்கூடிய செஷன்ஸ் அடுத்து நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து பார்க்கலாம். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டாபிக்ஸ்ல சம் கரண்ட் அஃபேர்ஸ் ரெலவெண்டான மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது யூ வில் கமெண்ட் இன் தி டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகே, சம் ஆஃப் யூ ஆஸ்க் ஃபார் தி சயின்ஸ் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இன் ஃபியூச்சர் கிளாஸஸ், இனி வரக்கூடிய கிளாஸஸ்ல நான் சயின்ஸ் அண்ட் டெக் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் உள்ள கொண்டு வர இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ வித் ஆல் திஸ் ஐ எம் கோயிங் டு கன்க்ளூட் திஸ் செஷன். Very thanks for all. Okay.